நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 18, 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி தராசு சின்னத்தை கொண்டவர்கள், வியாபாரத்துக்காகவே பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசி. இன்றைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்து சந்திரன் துலாத்திலே அமரும் பொழுது உங்களுடைய மனம், காதல், லௌகீகம், திருமணம், தாம்பத்தியம், புதிய துணையை தேர்தலில் உங்கள் மனசு லைட் இருக்கும். ஓகேங்களா? திருமணமானவங்களும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக நிலைக்கும். காதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். பெண்களுக்கு அதிகமாக உங்கள் பரிசிலிருந்து பணத்தை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். பெண்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அழகிய ஆண்மகனை கடவுள் கை காட்டுவார். பருவத் வயதில் திருமணத்திற்கான பருவத்தில் காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இது அற்புதமான ஒரு நாளாக அமைந்து திருமண விஷயங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே இல்லாத மாதிரி இன்றைய நாள் ஒரு பிரகாசமான ஒரு நாளாகவே அமையும். ஓகேங்களா? அடுத்ததாக தொழில் வேலை செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சனி பகவான் 5ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று தன்னுடைய நண்பரான புதனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். புத்திசாலித்தனம் மிக அற்புதமாக வெளிப்பட்டு வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளால், உங்கள் கூட வேலை செய்பவர்களாலும், முதலாளிகளாலும் உங்கள் தனித்திறமை அவங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வுகளோ, ஊதிய உயர்வோ, ப்ரொமோஷனோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால 12ஆம் இடத்தை பார்ப்பதனால பணம் எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக நிலம் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, பழைய வண்டியை வித்துட்டு புதிய வண்டியை நம்ம விலைக்கு வாங்குறது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக எடுத்து மிகப்பெரிய பொருள் செலவில் புதிய லக்ஸுரியஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்குறது, ஏசி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வீட்டை நம்ம அழகுப்படுத்துவதற்கான குளிர்சாதன பெட்டிகள், நல்ல ஒரு டைல்ஸு, மார்பிள் ஸ்கல்ஸு, இப்படி பார்க்கவங்களே வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்களை வியக்கிற அளவுக்கு உங்கள் வீட்டை நீங்கள் மாற்றி அமைக்கான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி ஓடிட்டுருக்கும். அது படிப்படியாகவே நடக்கும். நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். வங்கியில் நீங்கள் போய் எந்த வங்கியில் போனாலும் சரி உங்களுக்கு கடன் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது வங்கி தவிர பிற எந்த இடத்திலும் உங்களாலும் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் மூலமான தொழில் வளர்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருப்பவங்களுக்கு இந்த நோயினுடைய வீரியம் குறையும். நல்ல மருத்துவரை உங்களால் சந்திக்க முடியும். அந்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும். 8ஆம் இடத்தில் குரு இருப்பது கடன் சுமையை கொடுத்து தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்து உடலை பாதிப்பார், குடும்பத்தில் கை வைப்பார். எனவே குடும்ப உறவுகளையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதிகமான ஆடம்பர செலவுகள் செய்யாதீங்க. சேமிப்புகளை ரொம்பவும் சிக்கனமாக செய்யுங்க. சேமிப்பை சிக்கனமாக நீங்கள் பாதுகாத்து சேமிக்கணும். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் சம்பாதிப்பதற்கு ரொம்ப காலங்கள் ஆகிவிடும். எனவே யாரிடம் நம்ம பழகிறோம், யாரிடம் தொழில் செய்கிறோம், எந்த நபரிடம் நம்மளோட ரகசியங்களை சொல்கிறோம் அப்படிங்கிறதுல மிகவும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். நன்றி, வணக்கம்.